2008 நவம்பர் மாதம் மும்பை நகரம் இரவின் வெளிச்சத்தில் சாதாரணமாகவே திகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் யாருக்கும் தெரியாமல் ஒரு கேள்வி நிழலாய் சுற்றி கொண்டிருந்தது. ஒரு வார்னிங் இருந்தும் அது ஏன் யாரையும் காப்பாற்றவில்லை? சில வாரங்களுக்கு முன் இந்தியாவின் வெளிநாட்டு உளவு அமைப்பு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ஒரு முக்கிய தகவலை பெறுகிறது. அது சாதாரண இன்டெலிஜென்ஸ் இல்லை, அது ஒரு எச்சரிக்கை. ஒரு ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியிடமிருந்து வந்த ஒரு சிக்னல், மும்பை மீது கடல் வழியாக ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படலாம் என்று. இந்த தகவல் நேரடியாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சென்றது. ஆனால் அந்த வார்னிங் ஒரு முழு அலாரமாக மாறவில்லை, அது ஒரு கோப்பாக மாறியது. அந்த நேரத்தில் இந்தியாவின் உள்ளக உளவு அமைப்பு இன்டெலிஜென்ஸ் பியூரோ கூட சில சஸ்பிஷியஸ் மூவ்மெண்ட்ஸ் பற்றி இன்புட்ஸ் கொடுத்திருந்தது. குறிப்பாக கடல் வழியாக இன்ஃபில்ட்ரேஷன் சாத்தியம் இருப்பதாக. ஆனால் அந்த தகவல்கள் அனைத்தும் ஒரே கதையாக